வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலம் போட்டேன். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேளை விதவிதமாய் கோலம் போட்டேன். சரி, கோலம் போட்டு முடிச்சாச்சு. இந்த குப்பையை கொண்டே கொட்டிட்டு வருவோம். என்ன ரொம்ப தூரம் நகரமா இருக்கு? இது யாரு வீடு? நம்ம குடமாளி வீடா? என்ன இங்க வாசல கூட்டம் வச்சிருக்க? சரி, நம்ம குப்பையும் இதுலயே போட்டுவோம். அவனை எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அள்ளிக்குவேன். என்ன இந்த பக்கம்? என்னது என் வீட்டு பக்கம் வந்துட்டு நீ எதாவது என்ன கேட்கறியா? இப்ப புரிஞ்சு போச்சு. அப்பப்ப இதே மாதிரி என் வீட்டு வாசல்ல குப்பை கிடக்கும். இதுக்கெல்லாம் யாரு காரணம் இதுவரை தெரியாம வச்சிருந்தேன். நீதானா? டே, நான் சும்மா வர மாட்டான். ஊரை கூட்டுறேன். ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னான நம்ம ஊரு 2 மண்டாட்டிக்காரர் கோவாலு ஈராமனால புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கு பஞ்சாயத்து கூட்டு இருக்குது. எல்லாரும் கூட்டத்துக்கு வந்துட்டு இருங்கோ. நம்ம எல்லாரும் கூட்டிட்டு எங்க வந்தா நம்ம தலைவரை காணும். என்ன கோபாலு, உன் பேரோட பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறோம். நம்ம ஊர் பேர யாரு எதுக்கு தைரியமா சொல்லு. அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்துடலாம். தலைவரே, அது வந்துங்க. அருவாரா? இப்ப தேவைப்படாது. தேவைப்படும் போது பின்னாடி வாங்க. போய் என்ன தலைவரே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு வாசல்ல குப்பை கிடக்குது. இதுக்கு காரணமானவங்க சும்மா இடக்கூடாது. இதே பஞ்சாயத்துல அவரை கண்டுபிடிச்சு அந்த மரத்துல இருக்கிற தலையில கட்டி தொங்கணும்னு சொன்னாரு. அவன் இருக்கிற காலத்தை பார்த்தா அறுவடைக்கு ஆபத்து இருந்திருக்கு. ரொம்ப கவனமா டீல் பண்ணி கருத்து விடுறாரா? நடக்கா பஞ்சாயத்து நடக்கா. யாரெல்லாம் தைரியமா சொல்லுப்பாங்க. பயப்படாரா? பயப்படாரா? ஏன்னா தைரியமா சொல்றேன். சொல்லு, நீதான் தைரியமா வச்சு சொல்லு. சொல்றா? சொல்றா? இதுக்கு போய் சொல்ற. என்ன பண்ணுச்சு? எவ்வளவு பேசுற? நம்ம ஊர் போய் குணம் தெரிஞ்சு பேசுற. இன்னும் கோபால சொன்னானா பின்னால ஏதோ பிரச்சனை வருமோன்னு யோசிக்கிறான். அதெல்லாம் கோபால என்ன கொலை மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்றான். நான் என்ன நினைக்கிறேன்னா, டே நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கிறேன் பொட்டாட்டி பிள்ளைய பத்தி. நீ என்னமோ நினைக்கிறேன்னு. அப்ப நான் வந்து பஞ்சாயத்தை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அனுபவிக்கிறது யாரு? பரவாயில்ல. நீ பஞ்சாயத்துல உட்காந்து கிடைச்சது மக்கள் பெரியவங்க நீங்க பேசுறப்போ பேசுனா குத்தி விடுறேன். நீங்க பேசுற மனுஷன் இன்னும் முறைப்ப அதை நச்சு அடையாளர்களே தெரியும். ஏன்டா பயப்படுற? என்ன சொல்லுற? கோபால் இந்த மாதிரி தைரியமான இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் பயங்கரமான போன பஞ்சாயத்து கருப்புசாமி வெள்ளசாமி காட்டி கொடுத்துட்டானே, அவனை வச்சு மிரட்டி வச்சலையா? அதெல்லாம் நன்மை வந்து போவா இல்லையா? பயப்படத்தானே செய்வான். நேற்று பதில் கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லல விட்டுவோம். தைரியமா சொல்லுப்பா. அதான் நாங்க இருக்கோமே. நீ இருப்ப அதற்கு அவனா தேவையான குறுக்க பேசுற.
எப்படி